பார்த்துட்டோம். அடுத்தது உயிர் மெய் எழுத்துகள். உயிர் மெய் எழுத்துகள். உயிர் மெய் எழுத்துக்கள்னா உயிர் எழுத்துகள் 12, மெய் எழுத்துகள் 18, ரெண்டும் சேர்ந்தா 216. சுபாஷினி வீடியோ ஆன் பண்ணுங்க. 12 × 16 மொத்தம் 216 எழுத்துக்கள். இந்த உயிர்மெய் எழுத்துகள் 2 வகையா சொல்றோம். 2 வகைப்படும். ஒண்ணு உயிர்மெய் குறில். உயிர்மெய் குறில். இன்னொன்னு உயிர்மெய் நெடில். உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்றோம். சோ எத்தனை உயிர்மெய் குறில் எழுத்துகள் எத்தனை வரும்? உயிர் எழுத்துகள் 12, மெய் எழுத்துகள் 18 நமக்கு தெரியும். ஓகே, உயிர் எழுத்து தனியா தெரியும், மெய் எழுத்து தனியா தெரியும், எல்லாமே நமக்கு தெரியுது. அப்ப இது ரெண்டு உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன சொல்றோம்? உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில்னு சொல்றோம். இப்போ உயிர்மெய் குறில் எழுத்துகள் எத்தனை அப்படின்னா, உயிர் எழுத்துகள்ல குறில் எழுத்துகள் மொத்தம் எத்தனை? உயிர் எழுத்துகள்ல குறில் எழுத்துகள் எத்தனை? உயிர் எழுத்துகள்ல குறில் எழுத்துகள் 12, சாரி 5. மொத்த உயிர் எழுத்துகள் 12. அதுல குறில் எழுத்துகள், உயிர்ல குறில் எழுத்துகள் 5. இந்த 5 எழுத்துகளும் 18 மெய் எழுத்துகளுடன் சேர்ந்து உருவாக்கக்கூடிய வார்த்தைகள், எழுத்துகள் தான் உயிர்மெய் குறில் எழுத்துகள். அப்ப 5 × 18 எத்தனை எழுத்து வரும்? 90 எழுத்துகள். உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா, உயிர் எழுத்துல நெடில் எழுத்து மொத்தம் எத்தனை எழுத்து? 7 எழுத்து. இந்த உயிர்ல இருக்கிற 7 நெடில் எழுத்துக்களும் மெய் எழுத்துகள் 18உடன் சேர்ந்து உருவாக்கக்கூடிய எழுத்துக்கள். 7 × 18 126. ரெண்டையும் கூட்டி பாருங்க, 216. உயிர்மெய் குறில் அப்படின்னா 90 எழுத்து, உயிர்மெய் நெடில் அப்படின்னா 126 எழுத்து. எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? உயிரெழுத்து 12, மெய், அந்த உயிரெழுத்துல 2 வகை, குறில் எழுத்துகள், நெடில் எழுத்துக்கள். குறில் 5, நெடில் 7. அதோட முடிஞ்சது. அடுத்தது மெய் எழுத்துக்களை பிரிக்கிறோம். மெய் எழுத்துக்கள் 3ஆ பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6. மொத்தம் 18 எழுத்துக்கள். அப்புறம் உடம்படு மெய்யில இன்னொரு விஷயம் என்ன இருக்கு? உடம்படு மெய் அப்படின்னு இருக்கு. உடம்படு மெய் எழுத்துக்கள் 2, ஒன்னு ஈ, இன்னொன்னு யூ. அடுத்தது உயிர் மெய் எழுத்துகள். அந்த உயிர்மெய் எழுத்துக்கள்ல உயிர்மெய் குறில்னு பிரிக்கிறோம், உயிர்மெய் நெடில்னு பிரிக்கிறோம். உயிர்மெய் குறில் அப்படின்னா உயிரெழுத்துல இருக்கிற குறில் எழுத்துக்கள் 5ம் மெய் எழுத்துக்கள் 18ஓட சேர்ந்து உருவாக்குற 90 எழுத்துக்கள் உயிர்மெய் குறில். உயிரெழுத்துக்கள்ல இருக்கிற நெடில் எழுத்து 7, அந்த 7ம் மெய் எழுத்துக்கள் 18ஓட சேர்ந்து உருவாக்குறது உயிர்மெய் நெடில் எழுத்துகள். மொத்தம் 216. கிளியர்? அடுத்தது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துனா நமக்கு தெரியும், இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருந்தா அது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு வேறு பெயர்கள். இதுக்கு வேற ஏதாவது பெயர்கள் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஆயுத எழுத்துக்கு வேறு பெயர்கள்: முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அகேனம். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அகேனம். இதெல்லாம் வந்து ஆயுத எழுத்துக்கு வழங்கக்கூடிய பிற பெயர்கள். முற்றாயுதம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை எழுதிக்கோங்க. முற்றாயுதம். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அகேனம், முற்றாயுதம். இது எல்லாமே ஆயுத எழுத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். ஒண்ணு. ரெண்டாவது, ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. அப்ப இது யாரு கூட இயங்கும்?
உயிரெழுத்துகள் தனித்து இயங்கும், மெய்யெழுத்துகள் தனித்து இயங்காது. மெய்யெழுத்துகள் யாரோட சேர்ந்து இயங்கும்? மெய்யெழுத்துகள் எப்பவுமே உயிரெழுத்துகளுடன் சேர்ந்து மட்டும்தான் இயங்கும். அடுத்தது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தும் தனித்து இயங்காது. அப்ப இது எப்படி இயங்கும் அப்படின்னா, ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், தனக்கு பின் வல்லின உயிர் மெய் எழுத்தையும் பெற்று வரும். வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று வரும். இது இதோட கண்டிஷன்ஸ். இந்த ஆயுத எழுத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூணையும் அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுப்பானுங்க. இந்த மூணையும் கொடுத்து இதுல எது கரெக்ட், இதுல ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணி இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ ஆயுத எழுத்துல அதிகபட்சம் அந்த கேள்விதான் கேட்க முடியும் பண்புகளை வச்சு. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. ஆயுத எழுத்துக்கு வேற வேற பேர் இருக்குது. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அகையணம், முற்றாயுதம் அப்படிங்கிறது அதுக்கான வேறு பெயர்கள். ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. அப்படி தனித்து இயங்காதுன்னா யார் கூட இயங்கும் அப்படின்னா, தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து வச்சுக்கும், தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து வச்சுக்கும். எக்ஸாம்பிள், நமக்கு தமிழ்ல என்ன வார்த்தை இருக்கு? அஃது அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. சொல்லுங்க சுபாஷினி, சொல்லுங்க. சார், ம் ஆனா நம்ம உடன்படுமையில தேர்ட் ரூல் பார்த்தோம்ல சார், ஏ முன் இவ்விருமையும் ம் ம் உடன்படுமை ம் ஆகும். ம். அப்போ நம்ம தே ஏ அந்த ஏல முடிஞ்சா நம்ம ரெண்டுமே போட்டுக்கலாமா சார்? ரெண்டு எல்லா ஏ. வார்த்தைகளுக்கும் ரெண்டு எழுத்தும் வருது. இப்ப சே கூட்டல் அடி, சேயடின்னு வரும், சேவடின்னு வரும். சில இப்ப வார்த்தைகளுக்கு தேவாரம் அப்படிதான். தேவாரம்னா அதுக்கு வந்து அதான் நம்ம தேவாரம் தே கூட்டல் ஆரம், இத்து கூட்டல் ஏ வரதால அந்த இடத்துல ஈ இவ்வு இதுல ரெண்டுல எது பொருந்துன்னு பார்க்கணும். அப்ப அங்க ஆ, இவ்வு தான் பொருந்தும். தேவாரத்துக்கு தேயாரமும் எழுத முடியுமா அப்படின்னா எழுத முடியாது. அதான் அப்ப நம்ம அந்த நமக்கு வேர்டு தெரிஞ்சாதான் எழுத தெரியும். முடியும், ஆமா அப்படிதானே ஆமா சார்? ஆமா. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. ஏக்கு முன்னாடி ஏ வந்து நிலைமொழியின் இறுதியில ஏ வருது அப்படின்னா இவ்வு ரெண்டும் வரும். ஒரு சில வார்த்தைகளுக்கு ஈயும் பொருந்தும், இவ்வும் பொருந்தும். ஆனால் ஒரு சில வார்த்தைகளுக்கு அந்த வார்த்தையை பொறுத்து ஈயோ இவ்வோ ஏதோ ஒண்ணுதான் வரும். தே கூட்டல் ஆரம்னா தேவாரம் மட்டும்தான் எழுதணும், தேயாரம் எழுதக்கூடாது. ஆனா சே கூட்டல் அடி, சேயடியும் எழுதலாம், சேவடியும் எழுதலாம். அது சரியானது. அப்போ ஒரு சில வார்த்தைகளுக்கு ரெண்டு உடம்படி மையம் வரும், ஒரு சில வார்த்தைகளுக்கு ஏதாவது ஒண்ணுதான் வரும். அது அந்த வார்த்தையை பொறுத்து வரும். அது நீங்க எழுதுறப்பே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? ரைட். இப்ப தமிழ் எழுத்து பாருங்க, அஃது அப்படின்னு எழுதுறோம். ஆ அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து. கண்டிஷன் என்ன? ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. ஓகே. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து வச்சிருக்கா? தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து ஆ வச்சிருக்கு. தனக்கு பின்னாடி ஒரு, அது என்ன எழுத்து சொல்றோம்? வல்லின உயிர்மெய் எழுத்து. வல்லின உயிர்மெய் எழுத்து. அது என்ன சார் வல்லின உயிர்மெய் எழுத்து அப்படின்னா, மெய் எழுத்துக்கள்ல வல்லின எழுத்து என்னது? மெய் எழுத்துக்கள்ல வல்லினம் அப்படின்னு நம்ம படிச்சோமா? மெய் எழுத்துக்கள்ல வல்லினம் என்ன? கசட தப்பற. ஞாபகம் இருக்கா? கசட தப்பற, கசட தப்பற. அப்ப இத்து இங்க இருக்கிற ஒரு எழுத்து. அப்ப இத் அப்படிங்கிற இந்த எழுத்தும் ஊ அப்படிங்கிற ஒரு உயிர் எழுத்து, இது ரெண்டும் சேர்ந்தா இத்து கூட்டல் ஊ அப்படிங்கிறது தூ. இந்த தூங்கிறது ஒரு உயிர்மெய் எழுத்து. இந்த உயிர்மெய் எழுத்து வல்லின எழுத்தா மெல்லின எழுத்தாங்கிறத எப்படி வச்சு நம்ம சொல்லுவோம்? இந்த மெய்யெழுத்துல இது இது மெய்யெழுத்துக்கள்ல இது வல்லின எழுத்தோட சேர்ந்து இந்த உயிர்மெய் எழுத்து வந்துச்சா, இல்ல மெல்லெழுத்து அதாவது மெய்யெழுத்துகள்ல இருக்கிற வல்லின எழுத்தோட சேர்ந்து உருவான எழுத்தா, இல்ல மெய்யெழுத்துல இருக்கிற மெல்லின எழுத்துக்களோட சேர்ந்ததா, இல்ல வல்லினத்துல இருக்கக்கூடிய மெய்யெழுத்துகள் இருக்கக்கூடிய இடையின எழுத்தோட சேர்ந்துச்சான்னு தான் நம்ம பாக்குறோம். இப்போ மெய்யெழுத்துகள்ல இருக்கிற வல்லின எழுத்து தான் இத்து. அப்ப இந்த இத்து அப்படிங்கிற மெய் எழுத்தும் ஊங்கிற எழுத்தும் சேர்ந்துதான் தூ வரும். அப்ப இந்த உயிர்மெய் எழுத்து என்னன்னு சொல்லுவோம்? வல்லின உயிர்மெய் எழுத்து. புரிஞ்சுது? அது ஏன் வல்லின உயிர்மெய் எழுத்துன்னு சொல்றோன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். இது எதுவும் தேவையில்லை. அந்த 3 கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி வல்லின உயிர்மெய் எழுத்து வரும், முன்னாடி ஒரு குறில் எழுத்து வரும், பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து வரும். ஒரு மெல்லின உயிர்மெய் எழுத்து சொல்லுங்க.
யார் சொல்றீங்க? மெல்லின உயிர்மெய் எழுத்து. சந்தியா சொல்லுங்க. சந்தியா, மெர்லின், நே மெல்லின எழுத்துக்கள் என்னென்ன? எரல, ஞான, நமன. ஓகே. அதுல என்ன சொல்றீங்க? என்ன எழுத்து சொல்றீங்க? நேவா? நே. இந்த நாவா? இன் கூட்டல் ஏவா? இல்லைங்க சார், இந்த நம்பி அந்த நான். சரி, ஓகே. ரைட், இதுதான் மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள்ல இருக்கிற இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிள் வல்லின உயிர்மெய் எழுத்து. பெரிய கான்செப்ட்லாம் சொல்றோம்னு ஞாபகம் வச்சுக்கோதீங்க. மெய் எழுத்துக்களை 3ஆ பிரிக்கிறோம்: வல்லினம், மெல்லினம், இடையினம்னு. இந்த வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் இந்த 6. இந்த 6 எழுத்துகளுடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்ந்து வந்து எந்த எழுத்து வந்தாலும் அது பேரு வல்லின உயிர்மெய் எழுத்து. இந்த மெய் எழுத்தும் அந்த உயிரெழுத்தும் சேர்ந்தா உயிர்மெய் வருது. ஆனா இங்க இருக்கிற இந்த மெய் எழுத்து வல்லின எழுத்துக்களா இருக்கிறதால அது பேரு வல்லின உயிர்மெய். இந்த மெல்லின எழுத்துக்கள் இந்த 6 எழுத்து இது கூட உயிரெழுத்துக்கள் சேர்ந்து உருவானா அது மெல்லின உயிர்மெய் எழுத்து. இந்த இடையின எழுத்துக்கள் இங்க 6 இருக்கு, இது கூட உயிரெழுத்துக்கள் சேர்ந்து உருவானா அது பேரு இடையின உயிர்மெய் எழுத்துக்கள். அவ்வளவுதான்.